திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சமயத்தில் எனக்கு வந்து சில விஷயம் புரியாது, சில விஷயம் தெரியாது. எனக்கு தெரியாதுன்னு சொல்லும் பொழுது அதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நிறையா வந்து இல்லை இதை பற்றி தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்குலாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சில விஷயம் எனக்கு புரியல. இப்போ அதே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கிறவங்கள்ட்ட எனக்கு புரிய வைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்படிலாம் இல்லை சார், இப்போ இருக்கிற இயல்பு வாழ்க்கையெல்லாம் வேறு, நீங்கள் அதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து எடுத்து காட்டுறாங்க. இந்த எடுத்து காட்டுறதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சமீபத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற சில விஷயந்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தரை பற்றி பேசினேன், பாலாவை பற்றி பேசினப்போ நிறைய பேர் வந்து பாலாவை பற்றி என்ன சொன்னேன்னா, தம்பி வந்து எப்படியும் ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடியும் சொல்லி தவறு நடந்ததை வந்து திருத்திடணும், அது எல்லாத்தையும் மாற்றிடணும் அப்படின்னேன். அவ்வளோதான் சொன்னேன். அதுக்கே தம்பி ரொம்ப உச்சக்கட்ட கோபத்தில் இருந்தாப்புல. அதாவது என்னை பற்றி சொல்கிறதுக்கு நீங்கள் யார், நீங்கள் வேணால் சம்பாரிச்சு போகிறீங்க காசை வச்சுன்னு எல்லாம் சொன்னாப்புல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களும் வந்து நிறைய பேர் வந்து பாலாவை பற்றி சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்லாம் கேட்டாங்க. உங்கள்கிட்ட அப்படி என்ன ஆவணம் இருக்குன்னாங்க. ஒரு பத்திரிக்கையிலையோ இந்த மாதிரி ஊடகங்கள்லையோ வந்து ஒரு விஷயத்தை ஆவணத்தோடு சொல்லலாமே தவிர, அதை எந்த ஒரு துறையும் பத்திரிக்கை துறையும் வந்து இப்போது கேஸ் போட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ சன் டிவி போய் கேஸ் போட்டாங்க, விஜய் டிவி போய் கேஸ் போட்டாங்க அப்படின்னு யாரும் விஷயத்தை வேணால் சொல்லுவாங்க. விஷயத்தை சொன்னோம், அதுக்கப்புறம் வந்து அதில் உஷாராக இருக்க வேண்டியது, உங்களை வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது, இதெல்லாம் வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதைத்தான் செஞ்சேன். அந்த வகையில் வந்து பார்த்தா சமீபத்தில் ரொம்ப நாளாக வீடியோவே வரல. அதுக்கப்புறம் அவர் வந்து மன்னிப்பு கேட்கல, எதுவும் கேட்கல. அப்புறம் ஏதோ ஒரு துணிக்கடை திறந்து வைக்கும்போது பாலா வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நான் தொடர்ந்து இதெல்லாம் நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னாரு. அதுக்கும் 10 பேர் வந்து நல்லா எல்லோரும் வந்து சூப்பர் சார் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. நல்லது தான். அதுக்கப்புறம் அவர் ஏற்கனவே போட்டார்ல ஒரு வீடியோ, அந்த ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து ஒரு கமெண்ட்லாம் வந்து எதெல்லாம் நெகட்டிவாக வந்ததெல்லாம் டெலிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஒன்று ஒன்றா உட்காந்து டெலிட் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த தேவையில்லாத ஆணியெல்லாம் பிடிங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து அப்போயே மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் இருந்தாலும் வந்து இல்லை பாலா கரெக்டான ஒரு இதில் தான் பாதையில் தான் போயிட்டுருக்காருனாங்க. இப்போது என்ன சொன்னேன், பாலா நல்ல பையன் தான், அவருக்கு பின்னாடி யார் இருந்து இதெல்லாம் காசு கொடுக்குறாங்க, ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு விஷயம் சொன்னேன். அந்த வகையில் வந்து பார்த்தா சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டார். இந்த மாதிரி வந்து 50 பெண்களுக்கு அவங்க ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நான் வந்து அவங்க ஒரு மாத டியூவை வந்து நான் தரப்போகிறேன், அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும், 1 மாதம் டியூவாக தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறார். அப்படி அது என்னென்னா, என்னுடைய காந்தி கண்ணாடி படத்தில் வந்த சம்பளத்துலேருந்து நான் அதை பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. 1 மாதம் டியூ 50 பேருக்கு தந்தானா கிட்டத்தட்ட ஒரு 2.5 3 லட்ச ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 2.5 3 லட்ச ரூபா வரும். காந்தி கண்ணாடி படத்தில் அவர் அவ்வளோதான் சம்பளம் வாங்கியிருக்காராங்கிறதும் தெரியல. இப்போ அதை சொல்ல வராரா, என்ன பண்ணுறான்னு தெரியல. 50 நாள் ஓடிச்சு காந்தி கண்ணாடிங்கிறாரு. அந்த 50 நாள் ஓடியதற்காக அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி அடுத்த ஒரு இது பார்க்குறப்போ என்ன இதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன யோசிக்கிறேன்னா, இவ்வளோ தூரம் சொன்னோம், ஆனால் அந்த பையன் கேள்விக்கு பதிலே சொல்லலையே. அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த கேள்வி ஒன்று இருந்தது. இதெல்லாம் ஏன்பா நடக்குது, நீ வந்து இந்த மாதிரி தப்பான ஒரு ஆம்புலன்ஸ் இப்படிலாம் கொடுத்துட்டியாமே அப்படின்னு சொல்லும்போது அந்த கேள்விக்கு எந்த பதிலும் வரல. ஆனால் அதுக்கு பதிலாக வேறு பதிலெலாம் வருதுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி வரிசையாக வந்துகிட்டே இருந்தது. இதை பார்த்தப்போ எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. அவனுடைய நல்ல நேரம் என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு வாரத்தில் இந்த இஷ்யூ முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டில் வேறு ஒரு பிரச்சனை, அதுதான் வந்து கரெக்டாக ஒரு சனிக்கிழமைன்னு இன்னொரு சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை வேறு பிரச்சனை என்னென்னு பார்த்தா கரூரில் நடந்த ஒரு சம்பவம். அந்த ஒரு கூட்டத்தில் நெரிசலில் வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அது வந்து தாவேக்காவுடைய கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னாங்க. அந்த சமயத்தில் ஐயோ இது முடிஞ்சு போய், சரி ஓகே உங்களுக்கு நம்ம ஊரில் எப்பவுமே 3 நாளைக்கு மேலே ஒரு விஷயத்தை மறந்துடுவாங்கன்னு ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த இந்த இடத்துல வந்து விஜயோட மேட்ரு வந்து பாலாவை காப்பாற்றிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்லாம் அவர் போட்டிருக்காரு. சரி, விஜய் மேட்ரு வந்து பார்த்தா விஜய் சார் வந்து அதே மாதிரி இந்த கூட்டத்தில் போயிட்டு வந்து அந்த மக்கள் குழந்தைங்கள்லாம் இறந்து போயிருக்காங்க, என்ன சார் அவங்கள பார்க்காம நீங்கள் பாட்டு இங்கே வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி நடந்துருச்சே ஐயோ அப்படின்னு சொல்லி பரிதாபப்படுவார்னு பார்த்தா அவர் குழந்தைகளுக்கும் பரிதாபப்படல, எதுவும் பண்ணல. கேட்டால் எனக்கு போலீஸ் எல்லாம் பிரச்சனையாக இருக்குது, அங்கேருந்து எனக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் நான் ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஏதோ கோர்ட்டு போச்சு, கேஸ் போச்சு. அப்புறம் ஹைகோர்ட்டை சொன்னது சரியில்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டை சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட் சொன்னது சரியில்லைன்னு மறுபடியும் ஹைகோர்ட்டை சொன்னாங்க. இது மாதிரி மாறி மாறி ஏதோ போயிட்டுருக்கு. அது ஓகே, அது ஒரு பெரிய விஷயம். சரி, ஆனால் நம்ம விஷயம் என்ன, யாரால் நடந்தது, எதனால் நடந்தது, உங்களால் நடந்தது, அதெல்லாம் வேறு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் இப்போ அவர் மேலே எந்த குற்றச்சாட்டெல்லாம் சாட்டல. ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு நபராக ஒரு சாதாரணமாக நேராக போய்ட்டு ஒரு குழந்தைங்களாம் ஐயோ பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி 2 சொட்டு கண்ணீர் அப்போ விடணும்னு. ஆனால் அவர் ஒரு வீடியோ போட்டார். அப்போவும் வீடியோ போடுறாரு, வீடியோ போட்டு அந்த வீடியோவில் காமிக்கிறாரு அப்படின்னு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா
ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் இல்லை கரூரில் நடந்ததெல்லாம் நேரில் போய் எல்லாத்தையும் வந்து அவர் வீடியோ கால் மூலிமா பேசினாருங்க, ஃபஸ்ட்டு வீடியோ கால். அப்புறம் இவர் கரூருக்கு போவார் அப்படின்னு பார்த்தா, இவர் கரூருக்கு நான் போகணுன்னா எனக்கு சில பாதுகாப்பு சட்டங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டார். அது செய்ய முடியல போல இருக்குது, அது நடக்கலைன்னொன்னா உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ கரூரில் இருக்கவங்கலாம் கூப்பிட்டு பேசியிருக்காரு. என்னன்னா இத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படும், 33 குடும்பங்களும் நோய் பாதிக்கப்பட்டது, 33 குடும்பங்களில் உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. அது ஒரு குடும்பம் ஏதோ வரலன்னு ஏதோ சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மொத்தம் 32 குடும்பம் இன்னும் வந்து பயணம் செஞ்சு கரூர்லேருந்து இவரை பார்க்குறதுக்கு சென்னை வந்திருக்கிறாங்க. சென்னையில் வந்தவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ அதான் ஹாட் நியூஸாக போயிட்டுருக்கு. விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல நான் வந்து உங்கள்கிட்டலாம் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்களை வந்து நான் இங்கே வர வச்சுருக்கிறேன், நானே கரூர் வந்திருக்கணும், வர முடியாத சில சூழ்நிலை உங்களை இங்கே வர வச்சுருக்கிறேன், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அப்புறம் கரூர் மக்களிடமே கண்ணீர் விட்டு அழுத விஜய் அப்படின்னு தலைப்பு போட்டாங்க. வேலுசாமிபுரம் அந்த மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டதா நியூஸில் சொல்கிறாங்க. கரூர் மக்கள்னால் மொத்த கரூருக்குமே ஒரு மாதிரி ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறார். அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டிக்கிட்ட போய் சொன்னேன், இப்போ மத்தியானம் போயிருந்தப்போ சொன்னேன், இந்த மாதிரி கரூரில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு விஜய்னா. எங்கள் பாட்டிக்கு புரியல ஃபஸ்ட்டு, எதுக்கு என்கிட்ட எதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கிறாருன்னு. உங்ககிட்ட சொல்லலை, கரூர் மக்கள்கிட்ட சொல்லியிருக்காருன்னு. அப்புறம் வந்து சரி அப்படின்னுச்சு. அப்புறம் இந்த வருத்தம் தெரிவித்ததுங்கிறத, இந்த கண்ணீர் விட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஓவராலாக தோணுது அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இயல்பு வாழ்க்கையில் பொருளாதாரம், ஒரு மனிதனிடம் பணம் இருந்தால் அவன் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், செய்த தவறு மறைக்கப்படலாம், அவருக்கு வந்து எந்த எல்லையுமே கிடையாது, என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், வரைமுறை கிடையாது, எப்படி வேணாலும் பேசலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அப்போ எனக்கு புரியுது. அப்போது என்னென்னா, இந்த இயல்பு நம்ம வாழ்க்கையில் இந்த நாட்டில் நம்ம வாழ்வதற்கு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் பணம் மட்டும்தான். இது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது குடும்பத்தில் குழந்தைங்கள்லாம் இறந்து போச்சு. ஒரு அம்மா 4 பேர் வந்து அதுக்கு பேட்டியெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு அம்மா வயசு பையன் இறந்து போயிட்டான் போல இருக்குது. அந்த வயசு பையனுக்கு அந்த அம்மா சொல்லி, என் பையன் போனால் போயிட்டு வரியான், விஜய் தான் என் பையன், ஆமாம் விஜய் அவர் வரணும், அவர் வரணும் அப்படிங்குது. சரி, அந்த அம்மா தான் அப்படி தான் சொல்லுதுன்னு பார்க்குறேன். இன்னொரு இடத்துல வந்து எங்கள் குழந்தை செத்துச்சா மாட்டேங்க, குழந்தைய இது பண்ணாலும் எங்களுக்கு விஜய் தான், அவர் வரணும் அப்படிங்கிறாங்க. என்னடா எல்லாமே எழுதி கொடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். 4 பேர் சொல்கிறாங்க, 4 பேருமே எழுதி கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ யோசித்தேன், அப்போ என்னென்னா, பணம் வருகிறது என்றால், பணம் இருக்குது, நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கிது அப்படின்னா எது வேணாலும் செய்யலாமா, எப்படி வேணாலும் வாழலாமா? இது எனக்கு புரியல. எனக்கு வழக்கமாக இப்போ நான் எப்படியாவது தெரியலன்னு சொன்னால், நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன், எனக்கு கரெக்ட் பண்ணுவீங்கல்ல, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லாம் தெரியுங்களா. இது எனக்கு புரியல. இதை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன? பணம் தான் மெயின் அப்படின்னு இப்போ நான் சொல்ல வரேன். பணம் தான் எல்லாம், பணம் இருந்தால் போகிறோம், யார் எந்த தவறு வேணாலும் செய்யலாம். அதுவும் ஒரு நடிகனாக இருந்தால் நம்ம வந்து இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பே செஞ்சுருந்தாலும் மக்கள் நம்மளை மறந்துடுவாங்க, ஏற்றுப்பாங்க, நம்மளை வந்து பெரிய உச்ச இடத்துல வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் என்னென்னா, அவங்க விரும்புகிற மாதிரி ஒரு நடிகராக இருக்கணும், அவங்க மனசில் ஆழமான பதிந்த நடிகராக இருக்கணும், நல்லது செய்யணும். ஒரு பக்கம் நல்லது செய்கிறோம், நல்லது செஞ்சு பேர் வாங்கி அதை ஒரு பெரிய ஒரு பிம்பமாக இருக்கக்கூடிய பாலா, இன்னொரு பக்கம் நடிப்பில் பெரிய ஒரு ஸ்டார் ஆகி அந்த பிம்பத்தில் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய விஜய். இந்த 2 பேரையும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, 2 பேர்ட்டையும் காமனாக ஒரு விஷயம் தான் இருக்குது. இவருக்கு பின்புலன் பாலாவுக்கு வந்து நிறைய பண உதவிகள் செய்கிறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. இவர்கிட்ட சொந்தமாகவே பணம் இருக்குது, இவர் இருக்கிற பணத்தில் வந்து எல்லாம் பார்க்குறாரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு கரூரில் இந்த மக்கள்கிட்ட வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை தீர்க்கறதுக்கு நான் தயாராக இருப்பேன், நான் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது கல்வியாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 33 ஃபேமிலிக்கு சொல்லியிருக்கார். இப்போ அடுத்தது ஏதாவது ஒரு கூட்டம் போட்டால் வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆனால் கண்டிப்பாக விஜய் நம்ம குடும்பத்தையே பார்த்துப்பாருங்கிறதுக்கான முயற்சியில் இறங்கினாலும் இறங்கிடுவாங்க போல இருக்கு. ஆமாங்க, இந்த கூட்டத்துக்கு தாங்க வந்தேன், இந்த கூட்டத்துக்கு வரும்போது தான் நான் தெரியாமல் வந்து கீழே வந்து செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க போல இருக்கு. இப்போ அப்படியே ஆகிடும். அதாவது ஒரு காலகட்டத்தில் உலகம் எப்படி இருந்ததுங்கிறத விட இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். உயிர்களுக்கு மதிப்பு இருக்குதா, உணர்வுகளுக்கு மதிப்பு இருக்கா, உறவுகளுக்கு மதிப்பு இருக்கா, எண்ணங்களுக்கு மதிப்பு இருக்கானா? இல்லை, அனைத்தும் பணத்திற்கு மட்டுமே மதிப்பு இருக்கிறது. பணம் என்ற அந்த நோட்டு மகாத்மா காந்தியின் கொள்கைகளை பின்பற்றி வாழ வேண்டும் அப்படிங்கிறதுல, மகாத்மா காந்தியுடைய ஃபோட்டோ போட்ட அந்த நோட்டு இருக்கா சார், அந்த நோட்டு இருந்தால் ஓகே சார் அப்படிங்கிறாங்க. அதனால் பணம் ஒரு பெரிய ஒரு விளையாடுதுங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. மக்களை குறை சொல்லவும் முடியல என்னால். அது எப்படி அதை ஏற்றுக்கிறாங்க
அப்படின்னு. அப்புறம் இப்போ என்ன சொல்லுவீங்க அப்போ கமெண்ட்டில்? உனக்கு யாராவது 20 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா இப்போ காசு வந்தால் தெரியும், அப்போ நீயும் அப்படி தான் பேசுவேன், கொடுத்தவங்களை எப்படி வந்து தப்பாக பேசுவேன்? நியாயம் தானே, கரெக்டு தான் இல்லை? ஒருவேளை நானும் பணம் வந்தால் மாறிடணும் இருக்கலாம். அது பணம் வந்த பிறகு மாறுகிறேனா மாறவில்லையா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் அது வரைக்கும் இந்த வாழ்க்கை இப்படி போகுது, இது சரின்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களா? மனிதாபிமானமும் உணர்வுகளும் உறவுகளும் நட்பும் பாசமும் முக்கியமா? இல்லை. இதற்கெல்லாம் ஒரு 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 கேட்டாக, ஒரு கேட்டில் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பணம், அது மட்டும்தான் சார் முக்கியம், இதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? பணமா பாசமா? எப்படி பழைய டைட்டில் அது? பணமா உறவா? பணமா காதலா? பணமா மனிதாபிமானமா? பணமா உயிரா? இந்த கேள்விக்கு ஏதாவது பதில் இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஏன்னா இது எது கேட்குறேன்னா, 2 பேருமே திரைத்துறைக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்கலாம். 2 பேருமே நடிகர்களாக இருந்து வந்தவங்க அப்படிங்கிறதுனால ஒருத்தர் வந்து பப்ளிசிட்டிக்காக என்ன வேணாலும் பண்ணுறாப்புல, அதையும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தா எல்லாம் செஞ்சிச்சு, தவறெல்லாம் நடந்து போச்சு, உயிரே போயிடுச்சு, பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாப்புல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியல. அதனால் வந்து இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் சற்றே சிந்தியுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு கருத்து இருந்தாலோ இல்லை என்னை திட்டணும்னு நினச்சாலோ கமெண்ட் செக்ஷனில் திட்டுங்க, சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.